நடுராத்திரியில ஓநாய்கள் கத்துற சத்தம் கேட்டு விதவையான சமேலி ஆடு கண் முழிச்சு பாத்துச்சு. பல்லு, எங்க பார்க்க? சமேலி ஆடு பயந்துகிட்டே குடிசைய விட்டு வெளியில வந்துச்சு. பல்லு எங்க போயிட்டா? எங்க பார்க்க? பல்லு எங்க இருக்க? நடுராத்திரியில சமேலியோட குரலை கேக்குறதுக்கு அங்க யாருமே இல்ல. நான் எத்தனை தடவை சொல்றேன், ராத்திரி ஆவறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுன்னு. என் பேச்சை யாரு மதிக்கிறாங்க? இப்ப நான் அவனை எங்கன்னு போய் தேடுறது? காட்டு விலங்குகளை பார்த்து பயந்துகிட்டே சமேலி புள்ளைய தேடிக்கிட்டு போச்சு. ஆனா புள்ள அவளுக்கு கிடைக்கவே இல்ல. தேடிக்கிட்டே காலையில பொழுதும் விடிஞ்சிருச்சு. குழந்தைய தேடியே காலையில அடிச்சேன். என்னுடைய குழந்தைங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. சமேலி அவளுடைய பிள்ளைங்களை தேடி போய்கிட்டு இருந்தா. அப்ப அங்க நிறைய விலங்குகளும் வந்துச்சு. மானே, நீ என்னுடைய குழந்தைய பாத்தியா? இல்லையே, ஏன் என்னாச்சு? தெரியல, என் புள்ள நேத்துல இருந்தே காணோம். சமேலி, உனக்கு தெரியும்ல, இப்பெல்லாம் காட்டுல ரொம்பவும் கொடூரமான மிருகங்கள் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த விலங்குகளுக்கு இறையா ஆயிடக்கூடாது. அது மட்டுமே இல்ல, அந்த விலங்குங்க உன் பசங்களை கொன்னாலும் கொன்னுடலாம். அப்படி சொல்லாதங்க. சரி, இப்ப நீயே சொல்லு, அப்ப உன் பசங்க ராத்திரியில இருந்து எதுக்காக இன்னும் வரல? கடவுளே, என் குழந்தை நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமேலி மறுபடியும் குழந்தைய தேடிக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி குழந்தைங்களை தேடி ஒரு ஆத்தங்கரைக்கு வந்து பார்த்தப்போ இன்னொரு ஆடோட அவளுடைய குழந்தைய பார்த்தா. பல்லு, அம்மா நீங்களா? ராத்திரியெல்லாம் எங்கப்பா போயிட்ட? நான் நேத்து ராத்திரில இருந்து காடு முழுக்க உன்னை தேடிக்கிட்டு இருக்கேனே. அப்புறம் பிரச்சனை இவங்களோடது இல்ல. இவங்க என் பையன் பிண்டுவோட சேர்ந்து விளையாடிட்டு வந்துட்டாங்க. ராத்திரி ஆனதுனால நான் தான் இவங்கள வீட்டுக்கு அனுப்பல. ஆமாம்மா, அங்கிளோட பையன் பிண்டு என்னுடைய ஃப்ரெண்டு. அவன் கூட விளையாடுறதுக்கு தான் நாங்க வந்தோம். உனக்கு தெரியுமா ராத்திரி முழுக்க எவ்வளவு டென்ஷனா இருந்தேன்னு? அம்மா, அங்கிள் இப்ப நம்மள வீட்டுல விடுறதுக்கு தான் வந்துகிட்டு இருந்தாரு. சரி, இனிமேலாவது சாயந்தரம் ஆகிறதுக்குள்ளார வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரிங்க அம்மா. பசங்க உயிரோடு இருக்கிறத பார்த்து சமேலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு குலாப்க்கு நன்றியை தெரிவிச்சது. என் பிள்ளைங்களோட உயிரை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதுல நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இது என்னுடைய கடமை. நீங்க தப்பா எடுத்துக்கலானா ஒரு விஷயத்த கேட்கலாமா? கேளுங்க. நீங்க இருட்டுல தனியா இவ்ளோ தூரம் வந்தீங்க. நான் அதனாலதான் கேக்குறேன், உங்க கணவர் உங்களோட இல்லையா? அவர் இப்ப இந்த உலகத்துல இல்ல. மன்னிச்சிருங்க, உங்களை நான் என் பேச்சால கவலைப்பட வச்சுட்டேன். சமேலி கண்ணீரை ஒரசிக்கிட்டே சொல்லிச்சு. வாங்க பசங்களா. அப்படி எல்லாரும் அங்கிருந்து போனாங்க. அப்ப குலாப் அவளை பார்த்து சொல்லிச்சு, ஒன்னு கேட்கவா? பசங்களை வேணும்னா தினமும் இங்க விளையாட கூட்டிட்டு வாங்க. நான் எப்படியும் என் பையனோட சேர்த்து இவங்களை பார்த்துப்பேன். நிச்சயமா. அப்படி சமேலியோட 2 பிள்ளைங்களும் குலாபோட புள்ள கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக தினமும் ஆத்தங்கரைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. கூடவே சமேலி, குலாப் 2 பேரும் பசங்க கூட வந்துகிட்டு இருந்தாங்க. குலாப், சமேலி 2 பேரும் மனசுக்குள்ளாரே ஒருத்தங்க நேசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் குலாப் சமேலி கிட்ட சொல்லிச்சு, ராணி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. ஒரு நல்ல துணை கிடைச்சா நீங்க திரும்ப கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இத பத்தி இதுவரைக்கும் நான் யோசிச்சதில்ல. ஆனா நீங்க ஏன் என்கிட்ட அப்படி கேக்குறீங்க? ரொம்ப வருஷமா நானும் தனியா தான் இருக்கேன். என் மனைவிய கரடிங்க கொன்னுடுச்சு. ஐயோ. நானும் என் பிண்டுக்காக ஒரு நல்ல அம்மாவை தேடிட்டு இருக்கேன். நீங்க கிடைச்சிட்டா நம்ம 2 பேருக்கும் உதவியா இருக்கும். நானும் பல்லுவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா என் பிள்ளைங்களுக்கு அப்பா பாசமே கிடைக்காதோ அப்படின்னு பயந்துட்டேன். அவங்க மேல பாசம் காட்டுற மாதிரி ஒரு அப்பா கிடைக்க மாட்டாரா அப்படின்னு ஏன் இருக்கேன். அப்போ நான் உங்களுடைய எல்லா கடமைகளையும் எடுத்துக்க தயாரா இருக்கேன். அது கேட்டதுமே சமேலி ரொம்பவும் அமைதியாயிடுச்சு. என்ன ராணி, என்னுடைய பேச்சுல நம்பிக்கை இல்லையா? இல்ல, நீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன். அப்படி சொல்லி சமேலி குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு போனா. குலாப் ரொம்ப நல்லவன். அவன் என்னையும் என் குழந்தைங்களையும் கண்டிப்பா நல்லா பாத்துப்பான். அப்படி சமேலி ராத்திரி பூரா குலாப் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் அவ குலாப பாக்க போனா.
உங்களை என் பிள்ளைங்க அப்பா அப்படின்னு கூப்பிடலாமா? அதை கேட்டு குலாப் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அப்படி 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனி நாம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். அதுக்கப்புறம் சமேலி அவளுடைய பிள்ளைங்களும் குலாப் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. இப்போ சமேலியோட பிள்ளைங்க குலாப அப்பான்னு கூப்பிட்டாங்க. குலாபோட புள்ள சமேலிய அம்மா அப்படின்னு கூப்பிட்டான். இப்படியே சில மாசங்களும் போயிடுச்சு. ஒரு நாள் எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருக்கப்போ குஷி அவங்க அம்மா கிட்ட சொன்னா, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கூட. ஆமாமா, எனக்கும் பசியா இருக்கு, எனக்கும் ஏதாச்சும் கொடுங்க. இங்க பாருமா, வெளியே இருட்டாக ஆரம்பிச்சிடுச்சு. இருட்டுல வெளியே போறது அவ்வளவு நல்லதில்ல. அட ராணி, ராத்திரி முழுக்க பசங்க பட்னியா இருக்கணுமா? பசங்களா கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது பண்றேன். ஆனா இந்த நேரத்துல வெளியே போறது ரொம்ப ஆபத்துங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் என் பசங்களை பட்னியா இருக்க விட மாட்டேன். பசங்க மேல குலாப் வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து சமேலி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. சீக்கிரமா வந்துருங்க. கண்டிப்பா மேடம், நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேன். அதுக்கப்புறம் குலாப் அங்க இந்த சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்காக போனா. காட்டு விலங்குங்க வர்றதுக்குள்ள நான் சீக்கிரமா உணவை சேகரிச்சாகணும். அப்படி சொல்லி குலாப் வேகமா இலைகளை பறிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ புதருக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு ஒரு பயங்கரமான சிங்கம் குலாப்ப பாத்துக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளா நான் ஆட்டை ருசிக்கவே இல்லை, இன்னைக்கு இத சாப்பிட்டா உணவு சுவையா இருக்கும். அப்படி ஒரே ஒரு நொடியில பயங்கரமான சிங்கம் குலாப கொன்னு தின்னுடுச்சு. அத அங்கே இருந்த ஒரு மான் பார்த்துச்சு. அட கடவுளே, இந்த ஆடுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மான் சமேலி கிட்ட வந்துச்சு. சமேலி, இது சொல்ல எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ மறுபடியும் இப்போ விதவையாயிட்ட. என்ன? ஆமா, ஒரு பயங்கரமான சிங்கம் உன்னுடைய புருஷனை கொண்டு தின்னத நான் என்னுடைய கண்ணார பார்த்தேன். இல்ல, அப்படி நடந்திருக்காது. குலாப் நிச்சயமா எங்களை விட்டு போயிருக்க மாட்டான். ஐயோ, தயவு செஞ்சு சமாதானமாக சமேலி. இனி நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? அவரு இல்லாம இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்? நீ உன்னுடைய குழந்தைங்களுக்காக வாழ்ந்துதாகணும். முதல்ல உனக்கு 2 பசங்க, இப்போ 3 பசங்க. அந்த 3 குழந்தைங்களோட வாழ்க்கையும் உன் கையில தானே இருக்கு சமேலி. அப்படி குலாப் இருந்ததை கேட்டு சமேலியும் 3 பசங்களும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே சில நாட்களும் போயிடுச்சு. ஒரு நாள் சமேலி புல்லு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நினைச்சது, இந்த புல்லு நல்லா இருக்கு, நான் இங்கேயே வயித்த நெருப்பிக்கிட்டு இந்த புல்ல எடுத்துக்கிட்டு பசங்க 3 பேருக்கு கொண்டு போய் கொடுக்கறேன். அப்படி சொல்லி சமேலி 3 புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு 3 பிள்ளைங்களுக்காக அது வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்படி சமேலி 3 கட்டு புல்ல எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. வழியில ஒரு கட்டு புல்லு கீழே விழுந்துருச்சு. ஆனா சமேலி அத கவனிக்கல. சமேலி வீட்டுக்கு போனது பசங்களுக்கு புல்லு கொடுத்தா. இந்த குஷி, இது உனக்காக. இது உனக்காக பல்லு. அவளுடைய 2 பசங்களுக்கும் புல்கட்டை கொடுத்துட்டு 3வது குழந்தைக்கு தேடும் போது அப்பதான் புல்லுக்கட்டு விழுந்தது அவளுக்கு தெரிஞ்சது. அட, 3வது புல்லுக்கட்டு எங்க போச்சு? பின்ட்டு, உன்னோட புல்லுக்கட்டு வழியிலே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சமேலி சொன்னது உண்மைதான். ஆனா பின்ட்டு அத தவறா புரிஞ்சுக்கிட்டான். வளப்பு தாயா தான் இருப்பாங்க. இவங்க வேணும்னு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நான் இங்கிருந்து போகணும் இல்ல. அப்படி பின்ட்டு மனசுல சமேலி மேல கோபம் வந்துச்சு. ஒரு நாள் அவ அவளுடைய புள்ளையான பல்லுவை குளிக்க வைக்கும் போது பின்ட்டு சொன்னா, அம்மா, என்னையும் குளிப்பாட்டுமா. சரிப்பா, பல்லுக்கு அப்புறமா உன்னை குளிக்க வைக்கிறேன். அப்படி கொஞ்ச நேரம் சமேலி பல்லுவை குளிக்க வச்சு அனுப்பிட்டான். அதுக்கப்புறமா பின்ட்டுவை குளிக்க வைக்கும் போது அங்க ஒரு குரங்கு வந்துச்சு. சமேலி, சீக்கிரமா வா, உன் ஃப்ரெண்டு மானு உடம்பு சரியாம துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சமேலி அவளுடைய புள்ளையான பின்ட்டுவை குளிக்க வைக்க போனா அப்ப அவளுடைய தோழியோட உடம்பு சரியில்லை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே, இங்க பாருப்பா, நான் இப்ப போயாகணும். ஆனா நீங்க பல்லுக்கு அப்புறம் என்ன குளிக்க சொன்னீங்க இல்ல? சொன்னேன்தான், ஆனா இப்ப உன்னை குளிக்க வைக்க முடியாது. நான் இப்பவே என்னுடைய தோழிய பார்க்க போகணும்.
அப்படி சொல்லி சமேலி பிண்டுவை குளிக்க வைக்காம அவளுடைய தோழிய பாக்குறதுக்காக அங்கிருந்து போயிட்டான். இத பார்த்து பிண்டுவுக்கு சமேலி மேல இன்னும் கோவம் ரொம்ப அதிகமாச்சு. வளப்பு தாயா தான் இருப்பாங்க. அவங்க குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா என்ன அவ்வளவா கண்டுக்கவே மாட்றாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா பிண்டுவோட மனசுல சமேலி மேல வெறுப்பு உருவாச்சு. அப்ப அவன் நினைச்சான், அம்மாவோட பாசத்தை ஏத்துக்கணும்னா அவங்க சொந்த குழந்தைய நம்ம கொன்னு போட்டாகணும். பிண்டு பல்லு குஷி 2 பேரையுமே கொல்ல முயற்சி பண்ணான். அட பல்லு, வா அந்த குகைக்கிட்ட நாம இன்னைக்கு விளையாட போலாம். பாபா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அம்மா கிட்ட கேட்காம நாம எப்படி போக முடியும்? அம்மா வர்றதுக்கு முன்னாடி நாம திரும்ப வந்துடலாம். அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. வா போலாம். அப்படி 2 பேரையும் கொல்ல ஒரு திட்டம் போட்டு பிண்டு அவங்க 2 பேரையுமே ஒரு கிணத்து கிட்ட கூட்டிட்டு போனான். அப்புறம் கிணத்துல எட்டி பார்த்து அவன் சொன்னான், அடேங்கப்பா, இங்க பாருங்க, கிணத்துல நானும் தெரிகிறேன். குஷி பல்லு 2 பேருமே கிணத்து தண்ணியில அவங்க முகத்தை பார்த்தாங்க. அடேங்கப்பா, அங்க பாருங்க, கிணத்துல நம்ம எல்லாருமே தெரிகிறோம். 2 பேரும் அப்படி கிணத்துல எட்டி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பிண்டு பின்னாடி வந்து 2 பேரையுமே கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டான். குஷி பல்லு 2 பேரும் கிணத்து தண்ணியில முழுகி செத்து போயிட்டாங்க. இப்ப வளப்பு தாயி சொந்த மகன் போல பாத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பிண்டு அவனுடைய வீட்டுக்கு போனான். வழியில அவன் சமேலிய பார்த்தான். பிண்டு, நீ இங்கேயே வந்த? வீட்ல யாரு இருக்காங்க? அப்ப பிண்டு நடிக்க ஆரம்பிச்சான். அம்மா அம்மா, பல்லு வேணாம்னு சொன்னாலும் கூட அந்த கருப்பு மலை கிட்ட விளையாட கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க என்னாச்சுங்க? அங்க ஒரு சிங்கம் 2 பேரையும் கொன்னு போட்டுடுச்சு. இல்ல. பிண்டு சொன்னது கேட்டு சமேலி தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா, நான் இருக்கிறேன்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமாப்பா, உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீ எனக்கு கடைசி வரைக்கும் பிள்ளையா இருப்ப. வளப்பு தாயி, இனிமே நீ என்ன சொந்த மகன் போல பாத்துப்ப. அப்படி 2 பேரும் நடந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தப்போ அவங்க வந்த வழியில அவங்க முன்னாடி ஒரு சிங்கம் வந்துச்சு. அங்க வந்த சிங்கத்தை பார்த்து சமேலி பிண்டு கிட்ட சொன்னா, பிண்டு, நான் இந்த சிங்கத்தோட போராடிக்கிறேன், நீ உயிரை காப்பாத்திக்க ஓடு. இது கேட்டு சிங்கம் சொல்லுச்சு, பாரு ஆடு, எனக்கு ரொம்ப பசியே இல்ல. உங்க 2 பேர்ல ஒருத்தரை மட்டும்தான் நான் சாப்பிட போறேன். நீ இங்கிருந்து ஓடி போனா, என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு போனா, நான் உங்க 2 பேரையும் கொன்னு சாப்பிட வேண்டியது வரும். சரி சிங்கமே, அப்படின்னா என்னோட புள்ளைய விட்டுடு, நான் உனக்கு உணவா மாறிடுறேன். அது கேட்டு பிண்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டான். பிண்டு, நீ போப்பா, போயிடுங்கிறது. அம்மா, என்ன காப்பாத்துறதுக்கு உங்களோட உயிரையே கொடுக்குறீங்களா? அதனால தானப்பா நான் உன்னுடைய அம்மா. போப்பா, தயவு செஞ்சு உன்னுடைய உயிரை காப்பாத்திக்க போ. அப்படி சமேலி அவனுடைய உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணும்போது பிண்டுவுக்கு அவன் செஞ்ச தவறு புரிஞ்சுது. அம்மா, நான் இல்ல, நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ. இல்லப்பா, நான் தான் சொல்றல, போ போ இங்கிருந்து. இல்லம்மா, எங்க அம்மாவோட உயிர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு பாவம் செஞ்சவம்மா. ஏப்பா இப்படி எல்லாம் சொல்ற? அம்மா, நீ பெத்த குழந்தைய நான் இப்பதான் கிணத்துல தள்ளி விட்டு வந்தேன். என்ன சாக விடுமா, நான் ஒரு பாவி. ஆனா நீ எதுக்காகப்பா இப்படி பண்ண? நான் சரியா புரிஞ்சிக்காம எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ என்ன பாசமா பாத்துக்கிறதே இல்ல. உன்னோட பாசத்தை பெறதுக்காக நான் நீ பெத்த குழந்தைய கொண்டு போட்டுட்டேன். அதை கேட்டு சமேலியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. இங்க பாருப்பா, நீ என்ன பண்ணிருந்தாலும் உன்னுடைய உயிரை என்னால பலி கொடுக்க முடியாது. நீ செத்து நான் உயிரோட இருந்தனா உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாங்களுக்கும் நான் பெரிய அவமானத்தை கொடுத்த மாதிரி.
அப்படி மாற்றாந்தாயோட அன்பை பார்த்து பிண்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அம்மா, நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கல. போப்பா போ, வேகமா ஓடி போய் இங்கிருந்து ஓடுப்பா. சிங்கராஜா ரொம்ப நேரமா 2 பேரும் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அது சொல்லுச்சு, நீ அந்த ஆடுதானே? கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு. உன்னோட புருஷ பேரு குலாப் தானே? ஆமா. அவனை நான் தான் கொன்ன. இன்னைக்கு நான் உன்னை கொல்ல மாட்டேன். நான் எவ்வளோ கொடூரமான மிருகமா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அம்மாவோட பாசத்தை பார்த்து எனக்கு தெரிஞ்சு போச்சு அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு. போ, நான் இன்னைக்கு பசியாலேயே இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. இங்க பாருப்பா, அம்மா எப்பவும் அம்மாதான். அது சொந்த அம்மாவா இருந்தாலும் மாற்றாந்தாயா இருந்தாலும் பாசம் ஒண்ணுதான். அம்மா, எனக்காக ஒண்ணு நீ பண்றியா? சொல்லுப்பா. வர ஜென்மத்துல என்ன உன் வயித்துல பெத்தெடுமா. கடவுளே, என்னை இப்படியே கொன்னுரு. நண்பர்களே, தாய் எப்பவுமே தாய் தான். அது சொந்த தாயா இருந்தாலும் மாற்றாந்தாயா இருந்தாலும் எப்பவுமே உங்க அப்பா அம்மா மேல பாசத்தோட இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.